வணக்கம். அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு. திரைப்படத்துறையில் மிக பிரபலமான முகம், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பிரபலமான முகம், மத்திய திரைப்பட தணிக்கை வாரிய உறுப்பினர், தமிழக பிரதிநிதி என பல அடையாளங்களை கொண்டவர் திரு எஸ்.வி. சேகர். நமது இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அவர்தான். அவரை எங்கள் உங்கள் சார்பில் வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். வணக்கம். திரைப்படத்துறையில மிக நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மூத்த நடிகர், மிகவும் பிரபலமான, ஏற்கனவே கூறியது போல. ஆனால் அரசியலை பொறுத்த மட்டில் சமீப காலமாக மிகவும் பிரபலமாகி கொண்டுள்ளீர்கள். பல விவாதங்களில் பங்கேற்கின்ற தலைப்புச் செய்திகளாக மாறிக்கொண்டுள்ளீர்கள். தமிழக பாரதிய ஜனதாவில் உங்களுடைய பங்கு தற்போது எப்படி இருக்கிறது? தமிழக பாரதிய ஜனதாவில் நான் இப்போ திரு மோடி அவர்களுடைய அட்வைஸ் படி தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் அப்போ கூட அவர்கிட்ட சொல்லி, எனக்கு இந்த எம்பி சீட்டு அது மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், நான் என்னுடைய பங்களிப்பு பாரதிய ஜனதாவுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். கட்சியினால் நாம் பயனடைந்தோங்கிறத விட கட்சிக்கு நாம் ஒரு பயனுள்ள ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது, அதுக்கு வசதியாக இந்த நமக்கு ஸ்டேட் ப்ராபகண்டா செக்ரட்டரிங்கிற போஸ்ட்டு திரு நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தபோது கொடுத்தார். ஸோ அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி எஸ்.வி. சேகர்னா அரசியல்ல நீங்க ஒரு பிரபல நகைச்சுவை நடிகராக இருக்கீங்க. அரசியல்லையும் உங்களை பத்தி ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நிலையற்ற தன்மை கொண்டவர். முதல்ல அஇஅதிமுகவில் இருந்தாரு, எம்எல்ஏவும் இருந்தீங்க. அதற்கு பிறகு திமுகவின் பக்கம் போனார், பொதுக்குழுலாம் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக. ஆனால் திமுகவில் இடம் கிடைக்கல, திருப்பியும் வந்து காங்கிரஸ்ல போய் சேர்ந்தார். காங்கிரஸ்லயும் சேர்க்கல, அவரை துரத்தி அடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு வேறு வழியின்றி பாரதிய ஜனதாவில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். தற்போது பாரதிய ஜனதாவில் இருக்கிறார். ஒரு நிலையற்ற தன்மை கொண்டவர். அரசியல் ஒரு நிலையற்ற தன்மை சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்ல நிலையற்ற தன்மை இருக்கோ இல்லையோ, நான் ஒரு நிலையானவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்று சில கொள்கைகள் உண்டு. அரசியல்ங்கிறது கொஞ்சம் நீக்கு போக்காக இருக்கணும்பாங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போகணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. நான் 100% ஹானஸ்டாக இருக்கக்கூடியவன். அன்றைக்கே அதிமுகவில் எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த கேப்பை பெருசு பண்ணுறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணினாங்க. அதன் விளைவாக நான் வெளியேற்றப்பட்டேன். நான் திமுகவில் சேர்ற எண்ணமே எனக்கு கிடையாது. நான் என்றைக்குமே திமுகவில் சேர முடியாது. திமுகவுடைய கொள்கைகளும் என்னுடைய பர்சனல் கொள்கை. நான் போகும்போது விபூதி பட்டப்படியாக போட்டு போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன், கடவுள் இருக்காருமே, கடவுளை நம்பாதவன் முட்டாளுமே. அப்படி இருக்கும்போது அவங்க பிராமணியம்ங்கிற பேரில் அந்த பிராமண எதிர்ப்பு இருக்கும். பாலிசி வேற. நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அத்வானியும் நம்ம சோனியா காந்தி அவர்களும் அப்படி சண்டை போட்டுப்பாங்க. கேப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே டேபிளில் உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்தது கூப்பிட்டது ராகுல் காந்தி கூப்பிட்டாரு. ராகுல் காந்தியோட ஒரு 15 மினிட்ஸ் ராகுல் காந்தி உங்களுக்கு கூப்பிட்டாரு. போய் பேசினேன், அவரோட தான் பேசிட்டு. ஒரு 2 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட்னு சொன்னாங்க. அவர் ஒரு 17 நிமிஷம் நம்மளோட பேசிட்டு இருந்தார். அப்புறம் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஏடிஎம்கே டிஎம்கே ஒரே வித்தியாசம் தான் சார் அப்படின்னு. என்னன்னு கேட்டார். அப்படின்னு. அப்புறம் நான் என்னுடைய கருத்துக்கள்லாம் சொன்னேன். அவர் என்ன இதெல்லாம் விசாரிச்சார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் மெட்ராஸில் ஜாயின் பண்ணுங்கன்னார். நான் எந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறது மெட்ராஸ்லன்னு கேட்டேன். அங்கே நிறைய குரூப்ஸ் இருக்குது அப்படின்னே சொன்னேன் அவர்கிட்ட. துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு பல காரணம். நான் ஒரு நேர்மையாக இருக்கிறது சில கட்சியில் பிடிக்காம இருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் வேற ஏதோ பிரச்சனை வந்தபோது ஒரு 19 பேர் நீக்கிறேன்ட்டு என் பேரையும் சேர்த்து நீக்கிட்டாங்க. திருப்பி ஞான தேசிகன் வந்தோடனே சும்மா சார் சரியா இல்லை, நீங்கள் வாங்கினாங்க. எப்படி எல்லா பத்திரிகையிலும் அதே போல எல்லா பத்திரிகையிலையும் என்ன அது நீக்கினது செல்லாது, எஸ்.வி. சேகர் நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி பண்ணி எனக்கு டெல்லியிலேருந்து லெட்டர் வந்தால் நான் வருவேன், லெட்டர் வரமாட்டேன் உங்கள் பாட்டுக்கு. 2010 நான் திரு மோடி அவர்களோட எனக்கு நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டது. திரு ஷோ அவர்கள் தான் எனக்கு, ஷோ என்னுடைய மானசீக குரு. அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அது அவரோட பழக்கம். அப்புறம் குஜராத் போக ஆரம்பித்தேன். குஜராத்தோடைய வளர்ச்சிகள்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காருன்னு தெரிஞ்சது. ஆளுமை, கண்ட்ரோல், அந்த விஷயங்கள் பார்க்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் தான் நாஸ்ட்ரடாம் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, அடுத்தது இந்தியாவை காவி உடை தரித்தவன் தான் ஆழ்வான்னு. நீங்கள் தான்
பிரைம் மினிஸ்டர். ஆம்ஸ்டர்டாம் நிறைய சொன்னாரு, இந்தியா அழிஞ்சு போயிடும், உலகம் அழிஞ்சு போயிடும் சொன்னாரு. அதெல்லாம் ஆனா நடக்கும். நமக்கு எது சாதகமா எதை எடுத்துக்கணும். நான் வெரி ஆப்டிமிஸ்டிக் பர்சன். எனக்கு ஒருத்த மோசமான ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னா அவனுக்கு ஜோசியம் தெரியாதுன்னு போயிடுவேனே தவிர, ஐயோ அவன் சொல்லிட்டானே. நீங்கள் அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் சேரவில்லை, மோடியின் பாரதிய ஜனதாவில் தான் சேர்ந்தீர்கள். ஆமா, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? மோடி பாரதிய ஜனதா தானே இருக்காரு, அவர் என்ன தனியாவே இருக்காரு? எப்போதுமே யூ ஷுட் ஹேவ் ஒரு சிங்கிள் லாயல்டி, சிங்கிள் லீடர்ஷிப் தான் இருக்கணும். யூ cannot serve under so many heads. It is not practically possible. எனக்கு இப்போ சந்தேகம் வந்துவிட்டது. நீங்கள் தேசிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்களா, தமிழக பாரதிய ஜனதாவில் இருக்கீங்களா? தமிழக பாரதிய ஜனதால தமிழிசை சவுந்தரராஜன் தான் தலைவி. அதுவும் மோடியுடைய தலைமையிலான அந்த பிஜேபியில இருந்தானே அவர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதிமுகவில் இருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய சதின்னு சொல்றீங்களா? இதையே அவ்வளவு அதை வெளியேற்றப்பட்டதே நான் ஒரு பெரிய விஷயமாவே பொருட்படுத்தவே இல்லை. அதையே நீங்க அவ்வளவு சதி, இது வந்து பிரச்சனை. நீங்க ஒரு கட்சியில இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, அந்த கட்சியில உங்களை வெளியேற்றிருக்காங்க பொழுது ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்க பலர் வாக்களித்திருக்காங்க. என்ன நம்பி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க வாக்களிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏவா இருந்து என்னுடைய டியூட்டியை த லாஸ்ட் டே வரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த கட்சியில இருந்ததுக்காக தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க சுயேட்சையா இருக்கும்போது அந்த கட்சியில இருக்கும்போது நான் சுயேட்சையா மயிலாப்பூர்ல நின்ன போது 1400 வாக்குகள் வாங்கினேன். அதுதான் சொன்னேன். நான் கட்சியில நின்று ஜெயிச்ச போது 1400 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சேன். 1400 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சீங்க. மொத்தம் ஜெயிச்சேன். ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா கூட அந்த ஒரு ஓட்டு என் ஓட்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவ்வளவு பெரிய வாக்குகள் வாங்கின காரணம் உங்களுக்கு கட்சி, நீங்க அல்ல. நான் ஒண்ணும் உங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு. நானும் இருக்கேன். நீங்க அதைத்தான் நினைக்கிறீங்க. கழுதியை நிக்க வச்சா கூட நடிக்க வைக்க முடியும், கழுதியை நிக்க வச்சா கூட ஜெயிக்க முடியுங்கிறது அது அகந்தையினால் சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஆனால் அப்படி பாத்தீங்கன்னா அத்தனை 234 தொகுதி நான் ஜெயிக்கணும், ஏன் 55 தொகுதி தான் ஜெயிச்சது? அப்போ கேண்டிடேட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்கிறது, அந்த தனிப்பட்ட ஒரு தன்மானமும் சுயமரியாதையும் இருக்கிறதா என்கிட்ட பிரச்சனை இல்ல. உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு 1400 வாக்குகள் தான் வாங்கி கொடுத்திருக்கு. அந்த 1400 வாக்குகள் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா அரசியல் செல்வாக்கு தான் அதிகமான வாக்குகளை ஜெயிக்க வச்சிருக்கோம். உங்களுக்கு 1400 வாக்குகள் ஜெயிச்சாலும் வாக்குகள் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வாங்கியிருக்கீங்க நீங்க. சார், நீங்க என்ன எப்படி கேட்டாலும் அந்த 1400 வாக்கு தான் ஜெயிச்சிருக்கு. வித்தியாசம், அந்த வித்தியாசம் தான் எங்கிட்ட இருக்கு. சாதாரணமா தோக்கிற வித்தியாசமும் ஜெயிக்கிற வித்தியாசம் எங்கிட்ட இருக்கு. அந்த ஜெயிச்சு நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அதிமுக நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், ஒருவேளை அந்த அந்த கட்சியினுடைய சிஸ்டத்துக்குள்ள என்ன கொண்டு வர சில பேர் நினைச்சு அது முடியாது போயிருக்கலாம். நீங்க அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள். தற்போதும் ஜெயலலிதா உங்க தலைவியா ஏத்துப்பீங்களா? தலைவியை அப்படி ஏத்துப்பேன். எனக்கு பிடித்த ஒரு நபராக தான் என்னுடைய தலைவர் என்பது என்னுடைய. நான் இன்னைக்கு வந்து மோடி அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கேட்டேன். நான் பார்ட்டியில சேரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க என்னோட காட்ஃபாதரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் சேர்றேன். பிகாஸ் பார்ட்டி பாலிடிக்ஸ் எனக்கு ஒத்து வராது. பார்ட்டியில என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பார்ட்டியில வந்து சினிமா நடிகர்களுடைய புகழ் தேவை, ஆனா சினிமா நடிகர்களை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த புகழ் வந்து அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கும். அதனால வேண்டாம் அப்படின்னு நடிகர்களை பார்த்து அரசியல்வாதிகள் பயப்படுவாங்க. கண்டிப்பா பயப்படுவாங்க. ஏன் சொன்னாக்க ஒரு ஒரு ஆள் 30 வருஷம் கட்சியில இருந்துப்பாரு. கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட ஒரு கூட ஒரு நடிகர் போனா அந்த நடிகரை தான் பார்ப்பாங்க. ஆனா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட அந்த நடிகர் பின்னாடி தான் நடிகரை பார்த்து தான் வணக்கம் சொல்லுவான், நடிகரை பார்த்து தான் சிரிப்பான். அதனால தான் தமிழக பாரதிய ஜனதாவில் தற்போது உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? நான் முக்கியத்துவம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே சார். கொடுக்கல நீங்க தான் சொல்லுங்க. தமிழக பாரதிய ஜனதாவில் பல குழுக்கள் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக பேசப்படுது. நீங்க ஒரு தமிழக பாரதிய ஜனதா இப்போ முக்கியமான ஒரு பிரபலமான முகமா இருக்கீங்க நீங்க. அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். பல குழுக்களாக செயல்படுது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு? உண்மையில் என்ன? எத்தனை குழுக்களாக இருந்தாலும் எல்லா குழுக்களுக்கும் ஒரே நோக்கம் தான். பாரதிய ஜனதா வெற்றி பெற வேண்டும், பாரதிய ஜனதா சிறப்பாக இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும். அவ்வளவுதானே நோக்கம். எவ்வளவு குழுவா இருந்தா நோக்கம் ஒண்ணு தானே. இல்ல, பல குழுக்கள் இருப்பதனால ஒரு ஒருமித்த கருத்தை நோக்கி செல்லணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒருமித்த நோக்கம் இருக்கானே தெரியல. தமிழக பாரதிய வளர்ச்சி அந்த அளவுக்கு தெரியவில்லையே வெளியே. பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி தெரியலன்னா எப்படி சார்? பாரதிய ஜனதாவுடைய ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 2016 வருஷத்தில் வரக்கூடிய தேர்தலில் தமிழக ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். எப்பவுமே நல்ல நோக்கங்களும் நல்ல செயல்பாடுகளும் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் முன்னேறுவாங்க, ஆனா ஸ்டெடியா முன்னேறுவாங்க. பாரதிய ஜனதா வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு கட்சியா தான் இருந்திருக்கு பாரதிய ஜனதா. எப்போதுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல்னு கிடையாது.
அது வந்து ஆர்கே நகர்ல போட்டியே போடல, நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. அது போட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். நீங்க வந்து ஒரு பூத்துல 1000 பேர் இருக்காங்கன்னா 1200 ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு ஆளும் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல போட்டி போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த தேர்தல் அவசியமே இல்லை. என்ன கேட்டிருந்தாக்க கம்யூனிஸ்டும் டிராபிக் ராமசாமியும் போட்டிக்கு போடாம இருந்திருந்தா கூட இன்னும் நல்லது. அந்த அட்லீஸ்ட் இந்த செலவான கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் 60 கோடி ரூபாய் செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பணமாவது மிச்சமா இருக்கும். இடைத்தேர்தல் தேவையில்லை. ஏன் சொன்னா அந்த தேவையில்லை, நியாயமான முறையில் நடக்காத தேர்தல்கள் எதுக்கு அவசியமே இல்லையே. இப்ப அந்த ஒரே ஒரு சீட்னால தமிழ்நாட்டில் என்ன மாறுதல் வந்துடும்? இப்ப நான் பாரதிய ஜனதா நிக்கிறோம், நாங்க ஜெயிச்சிட்டோம், தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுமா? ஆட்சி மாற்றம் ஒரு ஜனநாயக ரீதிங்கிறதே தவறாயே யூஸ் பண்ணிக்கிறோம். எங்க ஜனநாயக ரீதியா நடக்குது? ஜனநாயக ரீதியா நடக்குது. ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்தல் நடைபெறும். சில பேர்கிட்ட எலெக்ஷன் ஆபீசர் உட்கார்ந்துகிட்டு வாங்குவாங்க, சில பேர்கிட்ட எலெக்ஷன் ஆபீசர் எந்த நின்று வாங்குவாங்க. எது ஜனநாயக ரீதி? அதிகாரங்களுக்கு மட்டும் பயப்படக்கூடிய மனோபாவம் மக்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் எல்லாம் போய் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்க வேண்டியது எதிர்க்கட்சி. தட்டி கேட்டு உள்ள வைப்பாங்க. இல்லைன்னா கூட்டமா போனா கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கல்யாண மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் வெளில விடுவாங்க. இதுதான் நடக்கும். அது என்ன பெருமைப்பட்டுக்கலாம்? என்ன அரசு வரப்போகின்ற பொது தேர்தல் மட்டும் நீங்க என்ன செய்ய வரப்போற பொது தேர்தல் வரும்போது அப்ப மட்டும் தலைமை தேர்தல் ஆணையம் சரியா செயல்பட நினைக்கிறீங்க? கண்டிப்பா செயல்படும். ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல குடும்பத்துக்கும் 50 பேர் 50 இடத்துல போய் நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி தமிழகத்தில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார், நம்பிக்கைங்கிறது வேற. அப்புறம் நாங்க என்ன திட்டம் போடுறோங்கிறத எதுக்கு இப்ப உங்ககிட்ட சொல்லணும்? அது ஒரு சீக்கிரசி இல்லையா? கனவு எல்லாரும் காணலாம்ன்றீங்க. கண்டிப்பா அப்துல் கலாம் சொல்லலையா? அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல, தமிழக பாரதிய ஜனதா பேசும்போது பல குழுக்கள் இருக்கு, நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. நோக்கம் நீங்க சொன்னீங்க. இல்ல, நான் சொன்ன கருத்துக்கு நீங்களும் சொன்னீங்க. பல குழுக்கள் இருக்கா, நோக்கம் குழுக்கள் பல. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். குதுப்பினார்ல 3 பேர் போனாதான் மேல டிக்கெட் கொடுப்பாங்க, இல்லாட்டா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, 2 பேர் போனாலும். ஏன்னாக்க ஒருத்தர் போனா கூட அவன் வந்து அவனுக்கு ஏதாவது விரக்தியில கீழே குதிச்சலாமா, 2 பேர் போனா கூட சொல்லி வச்சுட்டு குதிச்சலாமா. 3 பேர் போனா 3 இந்தியன் ஒத்தே போக மாட்டானா, அதனால 3 பேர் கொடுப்பாங்க டிக்கெட். அதனால ஒரு 3 பேரே ஒத்து போக மாட்டேன் போது ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேருக்கு மேல சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இப்போ சேர்ந்திருக்காங்க. அப்போ இருக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பேர் இருப்பாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதே போன்று தமிழக பாரதிய ஜனதாவில் சாதிய அரசியல் அதிகம் இருப்பது போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சாதிய அரசியல்னா எல்லாரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான், ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்க தான். யாரும் போய் அங்க போயிட்டு அமாவாசை தர்ப்பணமோ இல்ல ஏதோ ரிச்சுவல்ஸோ பண்ண போகல கட்சி ஆபீஸ்ல. சாதியை தாங்கி பிடிக்கிறவர்கள் சாதியை தாங்கி பிடிப்பாங்க. என்ன கேட்பாங்க, நீங்க என்ன பூனல் தெரியுற மாதிரி போட்டிருக்கீங்களேம்பாங்க. இது நீ கேட்பியா? இன்னொருத்தர்கிட்ட என்ன தொப்பி தெரியுற மாதிரி போட்டிருக்க, ஏன் சிலுவை தெரியுற மாதிரி போட்டிருக்கேன்னு கேட்பியா? ஏன் நம்மள கேட்கிற? கேட்கக்கூடாது. யாருக்கு என்ன இது இருக்கோ அவங்க பண்றாங்க. என் பூனலை எடுத்து நான் இன்னொருத்தன் தோல்ல மாட்டாத வரைக்கும் அடையாளம் தான். இது ஒரு சாதியும் ஒரு அடையாளம் தானே. சாதி அரசியல் சேகர் ஐயர் அப்படின்னு வச்சாதான் அடையாளம். எஸ் வி சேகர் என்ன அடையாளம் இருக்கு? அதனால சொல்றேன், அதுல ஒரு தவறு கிடையாது. ஆனால் சாதியை தாங்கி பிடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பாரதிய ஜனதா. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. தமிழக பாரதிய ஜனதாவில் உட்கட்சி மோதலே இல்லைன்னு சொல்றீங்களா? சார், உட்கட்சி மோதல் இருக்கு இல்லைங்கிற விமர்சனமே நான் அப்படியே இருந்தா கூட நான் உங்ககிட்ட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உட்கட்சி மோதல் இருந்ததுன்னா அதை பேச வேண்டியது என்னுடைய கட்சிக்குள்ளதான். இங்க வந்து பேசினேன்னு வச்சுக்கோங்க, அதுவே இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பிட்ரேயல். ஏன்னா உட்கட்சி மோதல் இருப்பதால் தான் உங்கள் பெயர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல அலைகழிக்கப்படுகிறது என்பதை நீங்களே பார்த்து பலர் பார்த்து. அது குறிப்பா இந்த வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அது வேலை இல்லாத பசங்க. இந்த ஃபேஸ்புக்லயே யாரு அப்படியே கதியா கிடப்பாங்கன்னா ஆபீஸ் வேலை இல்லாதவங்க, ஏதாவது கம்பெனி நடத்திட்டு நிறைய பேர் ஏமாந்துட்டு என்னைக்கு நமக்கு சம்மன் வருமோ அப்படின்னு பயப்படுறவங்க. அதே போல வந்து என்போர்ஸ்மெண்ட் இன்னைக்காவது நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லாம் வேற வேற பேரை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு இந்துக்கள்லாம் எப்படி நடந்துக்கணும், நான் ஆசைப்படுற மாதிரி தான் நடந்துக்கணும். அதெல்லாம் நான் ஒரு மனிதனாக இந்துவாக நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் அவசியம். அதை தவிர்த்து ஆளாளுக்கு இந்த ரோட்ல போறவன் நீ தோல்ல கழுதியை தூக்கிட்டு போறேம்மா, ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போறேம்மா, அதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படின்னா நம்ம வளரத்தான் அந்த காய்ச்ச மழை தான் கல்லறிப்படும். வேலை வெட்டி இல்லாதவங்க இந்த ரொம்ப ஃபேஸ்புக்கில் உட்காந்துருப்பாங்க. அதில் ஃபேஸ்புக்கை சரியா பயன்படுத்துறவங்க சில பேர் இருக்காங்க. ஃபேஸ்புக்கை நான் என்ன பண்ணுவேன், அது எங்க வீட்டு காம்பவுண்ட் வால். ஃபேஸ்புக் வால்ங்கிறது என்னுடைய வீட்டு வால். அதில் என் போஸ்டர் என்ன ஒட்டணுமோ அதை மட்டும் ஒட்டிட்டு வந்துடுவேன்.
அவ்வளவுதான். வேற அசிங்கமா ஓட்டுற போஸ்டர் நான் கீச் எறிஞ்சிடுவேன், இல்ல பிளாக் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இது என்னுடைய நேச்சர். அவன் எழுதிட்டு போறான். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நுழைவு, பாரதிய ஜனதாவில் நீங்கள் இருப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை என்பது போல ஒரு கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு என்ன, அதை பற்றி டிசைட் பண்ண வேண்டியது பாரதிய ஜனதா தலைமை. டெல்லியில அமித்ஷாவும் தமிழ்நாட்டுல தமிழிசை சவுந்தரராஜன் தான், வேற யாரும் கிடையாது. இதான் அடிப்படையான ஒரு விஷயம். மோடிக்காக தான் பாரதிய ஜனதாவில் நீங்க சேர்ந்தீங்க. மோடியின் ஓராண்டு ஆட்சி முடிந்திருக்கு. உங்கள் பார்வையில் இந்த ஓராண்டு ஆட்சி எப்படி இருந்தது? சிறப்பாக இருக்கிறது. இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அதே போல குற்றச்சாட்டு இல்லை கிடையாது. ஆமா சார், ஊழல் வியாபம் ஊழல் வந்து ஊழல் குற்றச்சாட்டு எப்ப வியாபம் ஊழல் எப்ப வந்தது? அது ரொம்ப நாள் வியாபம் ஊழலுக்கு யாரு அந்த சிபிஐ என்கொயரி கேட்டது? சீஃப் மினிஸ்டர் கேட்டு என்ன கொடுத்திருக்காரு? சீஃப் மினிஸ்டர் ஏதோ குற்றம் புரிஞ்சவங்களா இருந்தா வேணாம் சிபிஐ வேணான்னு சொல்லுவாங்கல்ல. காங்கிரஸ் ஆட்சியிலும் பல சிபிஐ வழக்குகளுக்கு அவங்களே ஒப்புக்கொண்டாங்க, ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பிய பாரதிய ஜனதா கட்சி அன்று இன்று வந்து ராஜினாமா செய்வதற்கு ஏன் ராஜினாமா செய்யணுமா செய்யாதாங்கிறது கட்சி மேல சார் இன்னைக்கு கேட்பாங்க சார். காங்கிரஸுக்கு இதை தவிர இன்னும் 25 வருஷத்துக்கு வேற ஒண்ணும் கேட்டுட்டே தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க ஆட்சிக்கே வர முடியாது காங்கிரஸ். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபோர்த் இயர் போது என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மோடி. கொடுப்பார். அதுல அவர் வந்து பாஸ் பண்ண மாட்டார், டிஸ்டிங்ஷன்ல வின் பண்ணுவார். இதுதான் நான் சொல்றேன். இந்த ஜஸ்ட் பாஸ், இந்த பார்டர்ல பாஸ் எல்லாம் அவர் கிடையாது, டிஸ்டிங்ஷன். ஏனென்றால் ஒரு 60 ஆண்டு காலமாக சிதிலமடைந்த ஒரு தேசத்தை சரி பண்ற, நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாம நம்மளுடைய குரோத் எல்லாமே அது வந்து இன்ஃபிளேஷன் ஆயிடுச்சு, பல இடத்துல வீக்கம் ஆயிருக்கு. அந்த வீக்கத்தை சரி பண்ணி நியாயமான வளர்ச்சியாக செய்யறாங்க. ஊழல் குற்றச்சாட்டு வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கு அரசியல்ல வந்து யார் ஜெயிச்சாலும் அந்த எதிர்கட்சிகள் என்பது அவங்களுக்கு ஒத்துழைக்கணுங்கிறத விட இவங்களை எப்படி காலை பிடிச்சி இழுக்கலாம், இவங்களை எப்படி கவுக்கலாங்கிற அதே மனோபாவத்தில் இருக்கிறனால அது எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறதுனால வர கோளாறு. அதை தவிர மீடியாக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தினசரி பரபரப்பான ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. இல்லைன்னாக்க எல்லாரும் பள்ளிக்கூடம் போனாங்க அப்படின்னா ஒரு பெரிய நியூஸ் இல்ல. 12 வயசு பொண்ணு தண்ணி அடிச்சுட்டு உருள்றா அப்படின்னா தான் அது நியூஸ். அதனால பரபரப்புக்காகவே பல விஷயங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்படுறது, அவ்வளவுதான். அது எல்லாமே உங்களுக்கு அபிஷியல் ரெக்கார்டு படி மோடி வந்து கிளீன் சிட் கண்டிப்பாக கிடைக்கும். தமிழக தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் நிலை என்ன? ஏன்னா இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக பேசப்படுகிறது, ஊடகங்களிலும் அலசப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு என்று சொந்த கருத்தெல்லாம் இதுல கிடையாது. பாரதிய ஜனதா என்னத்தை முடிவெடுக்கிறதோ அதான் முடிவு. இல்ல அவங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எதுக்கு நான் நினைக்கணும்? அவங்க சொல்றதை நான் கேட்க போறேன். நான் எதுக்கு நினைக்கணும்? யாரோட கூட்டணி இருப்பாங்கன்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ற கட்சி ஜெயிக்கும். இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடன் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் அது என்ன, தமிழக தலைமையும் டெல்லி தலைமையும் தான் தீர்மானிக்கும். அது நான் சொல்லக்கூடாது. தலைமைகள் தான் தீர்மானிக்கும். ஏன்னா that is not my position. தலைமை தீர்மானித்துதான் தமிழக பாரதிய ஜனதா செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அமித்ஷாக்கு தெரியாது எதுவும் இங்க நடக்காது சார். கண்டிப்பா எப்படி நடக்கும்? ஏன்னா தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதிமுக அரசை கடுமையாக எதிர்க்கிறார். சரி. ஆனா மற்றொரு பக்கத்துல சில தலைவர்கள் எதிர்ப்பதில்லை, அமைதியாக இருக்காங்க. அவரை தவிர வேற யாரும் எதிர்த்து பேசுறதா எனக்கு தெரியல தமிழக அரசை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நீடிக்குது இல்லையா? குழப்பமான சூழ்நிலையில பாரதிய ஜனதா எப்படின்னாக்க பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா திராவிட கட்சிகள் போய் டோட்டல் டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. இங்க இதுல வந்து சுதந்திரத்தன்மை உண்டு, ரொம்ப சுதந்திரத்தன்மை உண்டு. நீங்க சொன்னீங்க தமிழிசை வந்து அதிமுகவை எதிர்க்கிறாங்க. என்ன இப்போ டாஸ்மார்க்னால எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வந்து லைஃபே நாசமாயிருக்கு. அப்போ அதை எதிர்க்கிறதுல என்ன தப்பு? எதிர்க்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் பொழுது சில தலைவர்களுக்கு அங்க போய் சேர்ந்துக்கிறதுக்கு நேரம் இருக்கலாம், இல்ல நேரம் இல்லாமல் வேற இதுல விருப்பம் இல்லாமலும் இருக்கு. விருப்பம் இருக்கு இல்லைங்கிறது நீங்க அவங்களதான் கேட்கணும். இல்ல நான் எனக்கே வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த இது நடக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து ஷூட்டிங் இருந்தது, என்னுடைய வேற ஒரு ஒர்க் இருந்தது, அதனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனால் அவங்க அது வந்து 100% நியாயமான ஒரு காரணம். பாரதிய ஜனதா வந்து இந்த நீங்க ஜனங்களை வந்து குடிக்காதீங்க, நீங்க நல்லபடியா இருங்கன்னு சொல்றாங்களே ஒழிய நீ எப்படியும் நாசமா போன்னு சொல்லல. இந்த சமயத்துல நான் ஒண்ணு சொல்றேன், தமிழக அரசுக்கே சொல்றேன், டாஸ்மார்க்கை 100% ஆட்சி அமைக்க பணமே இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதே இல்லை.
அவங்க குவாரி மணல் ரெண்டுத்தையும் அரசுடைமையாகட்டும், இதை விட 10 மடங்கு பணம் வரும். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். இல்ல அதுதான் அது ஒரு பிரச்சனை. பாரதிய ஜனதா பிரச்சனைக்கு வருவோம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பாரதிய ஜனதா ஒரு பிரச்சனைன்னு சொல்றதுலதான் தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு சாதாரணமா பொதுவா ஒரு கட்சியில ஒரு தலைவர் ஒரு போராட்டம் அறிவிச்சு முன்னணியில களத்துல இறங்குறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் முக்கிய தலைவர் அனைவரும் பங்கேற்று அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்வார்கள் என்பதுதான் பொதுவாக அறியப்பட்டது. ஆனால் இன்று தமிழக பாரதிய ஜனதா அளவில் தலைவர் வந்து போராடுறாங்க. ஆனா அவர் கூட ஒரு 200 பேர் தான் இருக்காங்க. முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எங்கும் போராடல. தனித்தனியா போராடுறாங்க. பல கட்சியில என்ன ஆகுது, தலைவரே வராம வெறும் தொண்டர்களே போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மிக்க கட்சி அது, தொண்டர்கள் பலமே. ஆனால் இங்க தலைவர்கள் எல்லாத்துக்கும் இறங்கி வேலை செய்யறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க தலைவர்கள் தமிழிசையை தவிர அவங்க மட்டும் தான் இருக்காங்க. நீங்க தலைவிங்கிறது யாரு? தமிழ்நாட்டினுடைய தலைவி தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க தான் இருப்பாங்க. முன்னணியில இருக்க பல தலைவர்கள் இருக்காங்க. உட்கட்சி பூசல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில போராடுறாங்க. அது சரி, அதை வேண்டாம்னு சொல்றேன். ஆனா ஒரு தலைவரை களமிறங்கும் பொழுது மற்ற முன்னணியினரும் களமிறங்கும் பொழுதுதான் அதற்கு உண்மையான ஒரு கட்சிக்கு ஒரு பலம் இருக்கு. பூசல் இல்ல, உட்கட்சி பூசல் இல்ல, அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள், ஒரே நோக்கத்துடன் செயல்படுறான்னு சொல்ல முடியும் இல்லையா? நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் நீங்க சொல்ற பதில நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கட்சியினுடைய சிஸ்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகைகளாகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், எல்லாமே திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிறதையே பார்த்துட்டீங்க. உங்களுக்கு நேஷனலுடைய சிஸ்டம் ஆஃப் ஆபரேஷனே வேற. இங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லல. அவங்க எதுவாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு 2 முறை டெல்லிக்கு போறாங்க. அங்க மேலிட தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, மோடி அவர்களை சந்திக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, பண்ணிட்டு தான் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நியாயமான ஒரு விஷயத்துல எல்லாரும் வந்து அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்தை பலப்படுத்த முயற்சி செய்வது நியாயமான செயல். ஒருவேளை வரலன்னு சொன்னா அது வந்து சரியான விஷயமாக எனக்கு படல. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க வராததுக்கு எவ்வளவோ காரணம் இருக்கலாம். வேற இடத்துல அவங்க அதே சமயத்துல வேற இடத்துல பண்ணிருக்கலாம். இப்போ நாளைக்கே தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. 234 தொகுதியிலையும் பாரதிய ஜனதா நிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 234 தொகுதியிலையும் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்க மாட்டாங்க. அப்போ 234 பேர் நிக்கணும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தான் எந்த தொகுதியில் நிற்க போறோம் அந்த தொகுதியை பலப்படுத்தணும்னு நினைக்கும் போது அந்த தொகுதியில போய் இதே பிரச்சனைக்கு போராட போறாங்க. 234 தொகுதிகள் சொன்னீங்க. அதுதான் இப்ப அடுத்த கேள்வி வருது. 234 தொகுதிகளில் நிற்கக்கூடிய அளவுக்கு தமிழக பாரதிய ஜனதாவுக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழகத்துல? என்னங்க இது? நீங்க வந்து ஒண்ணுமே இது வரைக்கும் வெறும் லெட்டர் பேட் வச்சு கட்சி ஆரம்பிக்கிறவங்களே 300 தொகுதியில் நிப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க. எவ்வளவு தொகுதிகள் தான் வெளியிடுறாங்க. ஆனா கண்டிப்பாக பாரதிய ஜனதா என்பது ராமர் கட்சின்னு சொன்னாங்க 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பாரதிய ஜனதா கட்சிங்கிறாங்க. வாஜ்பாய் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? அப்போ அது மாதிரி வரும் எல்லாம். இது வந்து நான் சொன்னேனே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அது ஒண்ணு இருக்கு. படபடன்னு மேல போய் புதாரணம் கீழே விடுறது இல்லை, அது இல்லை அது. சரி, அதே போன்று நீங்கள் முன்னாள் அதிமுக உறுப்பினர், இந்நாள் பாரதிய ஜனதா உறுப்பினர், ஒரு பொதுஜனமாகவும் இந்த கேள்விக்கு நீங்க பொதுஜனம் எப்பவும் பொதுஜனம், சட்டத்தை மதிக்கிற பொதுஜனம், ஒரு பொதுஜனமாக இந்த கேள்விக்கு கடந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி இருக்கிறது? ரொம்ப சுமாராக தான் சார் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பல வாக்குறுதிகள் அவங்களது நிறைவேற்றப்படவில்லை. அதே சமயத்துல வந்து மக்களுக்கு உண்டான அதிருப்தியை வந்து சரியாக அவங்க தலைமை கிட்ட எடுத்து செல்றதே கிடையாது. ஏன்னா புகழ் பாடக்கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ஒரு சர்க்கிளாக இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் ஈவன் எஸ்பிசிஐடி, சிபிசிஐடி உண்மை நிலவரத்தை சொல்லக்கூடிய ஏஜென்சிஸ் கூட உண்மை நிலவரத்தை சொல்லாது. ஏன்னா ஆட்சி போனதுக்கு அப்புறம் சொல்லுமா, நீங்க அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இப்போ இன்னொரு 3 மாசம் கழிச்சு கோட்டையில போய் பார்த்தா புதுசா யார் யாருக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் வருதுன்னு பார்த்தாலே ஆட்சி மாற்றம் வருமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டா சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியணும்னு சொன்னா டக்குன்னு எக்மோர்லேருந்து சென்ட்ரல் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு சும்மா மயிலாப்பூருக்கோ தேனாம்பேட்டுக்கோ டிராவல் பண்ணும்போது கேளுங்க, நம்ம நாட்டு நிலவரம் தெரியும். பால் விலை, பஸ் டிக்கெட் விலை எல்லாமே ஏறி போயிருக்கு. எல்லா விலையேற்றத்தையும் நியாயப்படுத்துறாங்க. ஆனா இத்தனையும் நியாயப்படுத்தி இத்தனை விலையேற்றம் செய்தால் கூட வசதிகள் பெருகலை. அதே சமயத்தில் கடன் அதிகமாக இருக்கு. சிஸ்டம் காரணம் என்னன்னா ஒரே ஒரு ஆக்சஸ் தான், ஜெயலலிதாங்கிற ஒரே ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை சார்ந்தே அத்தனை அந்த மெயின் சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் வர மாதிரி சூரியனையே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாருமே அவங்களை சந்தோஷப்படுத்தினா போறோம்.
அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு உண்மையான நோக்கம் இல்லை. கோயிலில் போனா கூட அம்மா படத்தை மடியில வச்சுக்கிட்டு போட்டோ கரெக்டா வந்துடுச்சா, நான் நல்ல கண்ணை மூடிட்டு கும்பிட்டேன், கரெக்டா இருக்க பாரு, கிராஃபிக்ஸ்லயாவது நான் கண்ணை மூடுற மாதிரி போட்டோ போடுங்கிற எடுக்கிற கான்சென்ட்ரேஷன், ஒரு ரேஷன் கார்டு கரெக்டான ஒரு ஆளுக்கு போகணும், ரேஷன் அரிசி கரெக்டா போகணும், அது இல்லை. அதுதான் பிரச்சனை. இருந்து தற்போது நடிகர் சங்கத்துக்கு வருவோம். நீங்க ஒரு மூத்த நடிகர், இதை விட பெரிய நீங்க மூத்த நடிகரா இருக்கீங்க. ஆனால் திடீரென்று ஒரு நடிகர் சங்கத்துல தொடர்பா பல கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. ஒரு பெரிய குற்றச்சாட்டு கூட வச்சதா எல்லாரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துடுச்சு நீங்க குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கா? எதற்காக திடீர்னு ஒண்ணுமே இல்லை சார். இது 2010 நான் அப்போ செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அப்போ ராதா ரவி அந்த செயற்குழு கூட்டத்தில் சொல்றாரு, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வரோம், இந்த இடத்தை இடிச்சிட்டு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போறோம், அதுக்கு ஒரு கம்பெனியோட நாங்கள் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம், நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வாசலில் கடப்பாரியோடு இருக்காங்க, இடிச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று எல்லாருமே குவைட்டாக இருக்காங்க. எப்படின்னா அங்கே திருப்பி அதே தான் டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப். அது எப்படின்னா ஒரு மாற்று கருத்து சொல்லும்போது உடனே சொல்கிறேன் டேச்சே உக்காரு, அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு இன்னும் யாராவது ஒரு தம்மா தூண்டு ஒரு ஆர்டிஸ்ட் விட்டு பேச வைப்பாங்க. அது என்ன ஆகிடும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த பாப்புலாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு உடனே காயப்படுத்தும். நான் எழுந்து சொன்னேன், இது அவசியம் இல்லை. நடிகர் சங்கம் நடிகர் சங்க கட்டடமாகத்தான் இருக்கணும். ஸ்பென்சர் பிளாசாக்கு நடுவில் இல்லை நமக்கு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் தராங்க, 5000 ஸ்கொயர் ஃபீட்டே கொடுக்கட்டும். 18 கிரவுண்டுங்கிறது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அதில் எத்தனை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டுற ஒரு இடத்துல 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கொடுத்தா ஸ்பென்சர் பிளாஸால நான் நடிகர் சங்கம் ஏங்கன்னா யாராவது வருவாங்களா ஆர்டிஸ்ட்? நாம வர நடிகர் சங்கத்துக்கு நாமளே கார் பார்க்கிங் ஃபீ கட்டிட்டு வர முடியுமா? என்ன பர்பஸ் இது? ஏன் நீங்க கொடுங்க, நல்ல எவ்வளவோ இது இருக்காங்க, சீப்ராஸ் இருக்காங்க, ஏதோ இருக்காங்க இல்லையா, ஒரு பேங்க்கு கொடுங்க, பேங்க் பில்டிங்கை கட்டி ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கிட்டாங்க, 10 வருஷம் கழிச்சு அவங்க காலி பண்ணிட்டு போனால் நமக்கு பில்டிங் நமக்கு சொந்தமாகிடும் போது கிரவுண்ட் ஃப்ளோரில் தேட்டர் கட்டுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் ஜிம் இதெல்லாம் வச்சு கட்டுங்க, செகண்ட் ஃப்ளோரில் ரிஹர்சல் ஹால் இதெல்லாம் பண்ணுங்க, எல்லாத்துலேயும் இன்கம் வரும்போது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி வேணா பெரிய பிஸ்தான்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஃபார்ச்சுனேட்டா. அதுதான் கோர்ட்டில் ஒரு முக்கியமான சாட்சியாக இருந்தது. உடனடியாக இது நடந்தது 25ஆம் தேதி 30ஆம் தேதி மீட்டிங் நடக்குது. 25ஆம் தேதி அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. அது ஒரு ட்ரஸ்ட். நடிகர் சங்கமே மேட்டர் விட்டுருங்க, ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறதுக்கு சில விதிகள் இருக்கு. 9 பேர் உறுப்பினராக இருக்கிற இடத்துல ராதா ரவி காலையில் ஒரு 10 மணிக்கு 99 வருஷத்துக்கு அந்த ட்ரஸ்டுடைய மொத்த பவரையும் தன்னுடைய பிரதர் சரத்குமாருக்கு கொடுக்குறாரு. சரத்குமார் அதில் 29 வருஷத்து 11 மாசத்துக்கு அந்த SBI சினிமாஸு கொடுக்குறாரு. பாக்கி வருஷம் யார்கிட்ட இருக்கும்? அப்படியே 30 வருஷத்துக்கு கொடுத்தா 30 வருஷத்துக்கு தானே கொடுக்கணும். இவரு கொடுத்து பாக்கி 69 வருஷம் இது ஒரு ஃபேமிலி டிரான்சாக்ஷன். உறவு முறைன்றது வேற. எப்படி வேற பார்க்கலாம் இல்லையா? ரெண்டு பேரும் நடிகர்கள் நடிகரா பார்க்க முடியும், நண்பர்களா இருந்திருக்காங்க சார். நண்பர்களா இருக்கலாம் நடிகர். அப்போ என்ன கூப்பிட வேண்டியதானே? நான் கூட தான் நண்பரா இருந்தேன். என்ன ஏன் கூப்பிடல? நீங்க பொறுப்புல இல்லையே. ஏன் பொறுப்புல? நான் தான் செயற்குழு உறுப்பினர் வச்ச. செயற்குழு உறுப்பினர் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே அந்த ட்ரஸ்ட்ல. அறக்கட்டையில நீங்க இருக்கீங்களா? இல்லையே, யாருமே இல்லையே. 2 பேர் தானே. அதற்கு முன்னால் இதே போன்று விஜயகாந்த் தலைவர் விஜயகாந்த் ஒரு தவறு நடக்கிறது கூட நல்லது நடக்கும்போது தவறு நடந்தா பரவாயில்ல, கெடுதல் நடக்கிறதுக்கு தவறு நடக்கூடாதுல்ல. தவறு நடக்கும்போது அப்படி நீங்க கேள்வி எழுப்பிருக்கலாம். அதே போல நீங்க கையெழுத்து அத்தனை கடன் இருந்ததை கடனையே அடைச்சு இவ்வளவு ரூபா பணம் கட்டும் போது நீ தப்பு, நீ கையெழுத்து போலியா, நான் கையெழுத்தே போடாட்ட கூட நல்லது செஞ்சா அதை பாராட்டணும். ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கும்? இது நல்லதா கெட்டதான் தெரியறதுக்கு சார் கெட்டது சார். எப்படி சார் நீங்களே சொன்னீங்க டாக்குமெண்ட் கொடுக்குறேன், நான் டாக்குமெண்ட் தரேன். அந்த போட்ட கான்ட்ராக்ட்ல நடிகர் சங்கத்துக்கு இடமே இல்ல. போட்ட கான்ட்ராக்ட்ல உள்ள அப்ப நடிகர் சங்கம் அந்த பில்டிங் கட்டணும்னா உள்ள போய் பாப்கார்ன் விற்பாங்களா? 24 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் வரப்போகுது. அது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகப்பட்டு கொண்டே போகிறது. எனவே இதெல்லாம் பலமான ஒரு செய்தி. 200 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி பேங்க்ல போட்டாலே மாசம் 2 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் வருமா? எதுக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு இப்ப ஆசைப்படுறீங்க? ஏன் சார் மொத்தமா ஒத்துட்டு பேங்க்ல போடுங்க, மாசம் 20 கோடி ரூபாய் வருமே. யாரை ஏமாத்துறீங்க? என்னங்க அது 29 வருஷம் லீஸ் கொடுப்பீங்க, அதுல ஒரு கேட்டகரி போட்டிருக்கு. அந்த 29 வருஷத்துல அவங்களால சம்பாதிக்க முடியலன்னா மறுபடியும் இன்னொரு 29 வருஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. இல்ல அதுல குறிப்பிடலையா? அந்த ஒப்பந்தம் பாருங்க, ஒப்பந்தம் இருக்கு. டிஓபின்னு ஏதோ ஒரு லைன் இருக்கு. அந்த லைனுடைய அர்த்தமே அதுதான். அவங்க திருப்பி கேட்க முடியும், அதுதான் அதோடைய அர்த்தம்.
இல்ல இதெல்லாம் வந்து நீங்க பேசி அவங்க சார் அதெல்லாம் யாருக்குமே காட்டல. நாங்கெல்லாம் ரைட் இன்ஃபர்மேஷன் வழியா பூச்சி முருகன் ஒரு தனி நபர் வாங்கினது. இப்ப நடிகர் சங்க கட்டடம் கட்டக்கூடாதுல, அங்க நடிகர் சங்க கட்டணமே கிடையாது. வரப்போறது சினிமா தியேட்டர். அப்ப என்ன இப்ப வர நடிகர்கள்லாம் அங்க வந்து பாப்கார்ன் வைக்கணுமா? என்ன சார் இது? யாருடைய பொருளை யார் எடுத்து கொடுப்பது? சரி 200 கோடி ரூபாய் பொருள் ஏன் ஓபனா டெண்டர் விடல? ஊழல் குற்றச்சாட்டு 60 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்லன்னு நிரூபிக்கிட்டோம். இப்போ நீங்க சொன்ன நடந்திருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன் சார் நான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு, நீங்க ஒரு வீட்டுக்கு குடி போக போறீங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட் வீட்டை ஒரு புரோக்கர் வழியா போச்சுன்னா ஒரு மாசம் பணம் கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ரூபாய் வாடகைக்கே நீங்க ஒரு மாசம் கமிஷன் கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பெருமான பொருள் வெறும் 1,40,00,000 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா? அப்ப சந்தேகம் வரத்தான் செய்யும். சந்தேகம் தான் வந்திருக்கு. சந்தேகம் தான் சொல்றேன். ஆதாரம் இல்லாம நீங்க வந்து ஒருத்தர் ஊழல் செஞ்சிட்டாங்க 60 கோடி பணம் வாங்கிட்டா எப்படி குற்றம் சாட்டலாம்? சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க. நான் 300 கோடி இல்லன்னு சொல்றாங்களே, ப்ரூவ் பண்ண ஆதாரத்தை கொடுக்க சொல்றாங்க. நீங்க ஆதாரத்தை கொடுங்களே. நாங்க கொடுக்க போறோம். நீங்க கொடுங்க ஆதாரம். சார் ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வந்து எப்படி சார் பேசுறீங்க? அதெல்லாம் அவ்வளவு கேனையா இருப்போமா? நாங்க சிபிஐல சொல்றோம், நாங்க வந்து இதுக்கு ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் போறோம், இந்த ட்ரஸ்ட் இந்த டீலே கேன்சல் பண்ண வைக்கிறோம். அப்ப கொடுத்தவன் கேட்பான், அப்ப பாத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ ஈஸியா நீங்க என்னமோ விஷால்னா சினிமா நடிக்கிற மாதிரி காமெடியன் மாதிரி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? விஷால் ரொம்ப யோசிச்சு தான் இதுல இறங்கியிருக்காரு. விஷாலை வந்து ஏதோ சின்ன பையன் மாதிரி நினைச்சிட்டு பேசுறதே தப்பு. விஷாலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரோட்ல போறவன் கேட்டா கூட பதில் சொல்லணும். ட்ரஸ்ட், இது ட்ரஸ்ட். நடிகர் சங்கம்னா யாருக்கு சொந்தம்? ராதாரவிக்கு சொந்தமா இல்ல சரத்குமாருக்கு சொந்தமா? அவங்க 2 பேருக்கு பொறுப்புல இருக்காங்க, அவ்வளவுதான். பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் பொறுப்பா பதில் சொல்லணும். பொறுப்பு இல்லாத பேசக்கூடாது. நீ யாருன்னா எங்க தாத்தா யார் தெரியுமான்னு பதில் கேட்க முடியுமா? நீ யாருன்னா யாருன்னு சொல்லணும். 60 கோடி ரூபாய் எப்படி ஊழல் நடந்திருக்கும்? இதானே போட்டோம், ஓப்பன் டெண்டர் தானே விட்டோம், இவங்க இத்தனை கம்பெனி வந்தது, இதை தானே பார்த்தோம். சரி, இதை சாட்சி கையத்துக்கு நான் சரத்குமார் கொடுக்கும்போது அந்த 26 செயற்குழு உறுப்பினர் இருந்தாங்களே, அவங்கள 10 பேரை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போட சொல்ல வேண்டியது தானே? ஏன் ஒண்ணுமே போடல? சரி, SBI சினிமாவோட போட்டாங்க, அதுல யார் ஏன் ஒருத்தரையுமே கூப்பிடல? எதற்காக ஒருத்தர் தொடர்ந்து பதவியிலே இருக்க ஆசைப்படுவான்னா, ஒன்னு ஏற்கனவே பண்ணின ஊழல் மறைக்கப்படுறதுக்காகவும் இல்லைன்னா தொடர்ந்து ஊழல் பண்றதுக்காகவும் தான் தொடர்ந்து இருப்பாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இளைய தலைமுறைக்கு வழிவிட்டோம் நாங்க வெளிப்படையா சொன்னோம். ஆனா இப்ப எங்க மேல குற்றச்சாட்டு வச்சனால எங்க குற்றச்சாட்டு தவறு நிரூபிப்பதற்காக நான் நிக்கிறோம். இளைய தலைமுறைக்கு வழி விடணும்னா அந்த 2013 பொதுக்குழுலயே அவ்வளவு திட்டிருக்க மாட்டாங்க சார். கார்த்திகை ஸ்டேஜ்ல திட்டுறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பேச முடியும்? ஒருவேளை சரத்குமார் அணி வெற்றி பெற்றுவிட்டால் அவங்க செய்ததெல்லாம் சரி, நீங்க சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறீங்க? வெற்றி பெறவே முடியாது சார். வெற்றி பெற்றால் அது நான் ஏன் அப்படி யோசிக்க வேண்டாம், நீங்க வேணா யோசிக்க. நீங்க வெற்றி பெறவில்லை, வெற்றி பெறாத நீங்க யோசிக்கும்போது வெற்றி பெறலாம் அவங்க யோசிக்கலாம் இல்லையா? அவங்க யோசிக்கலாம், நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல, அவங்க சார்பா இந்த கேள்வி என்ன கேட்கிறேன். ஒருவேளை வெற்றி பெற்றால் நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. நாங்க அது அப்புறம் பேசுவோம், அது வர சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த எலெக்ஷன் நல்லா இருக்கு, முன்னாடி எல்லாமே ராட்டிஃபை பண்ணிட்டா அவங்களே நிக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஊழலா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நிற்பாங்க. இந்த ஊழல்கள் களையப்பட்டு விட்டு அவங்க நிற்க மாட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதே போன்ற அரசியல் இருப்பவர்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, நான் இவர் விஜயகாந்த் கடன் அடைத்த பிறகு நான் ஒரு லெட்டர் போட்டேன். உங்களுடைய முயற்சியால் தான் இந்த கடன் அடைஞ்சது. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க தலைவர் பொதுப்பில் இருந்தாக்க நாளைக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். உங்க கட்சி கொள்கைகளும் நீங்க சொல்றீங்களோன்னு வரும். அதனால நீங்க ஒரு ஆலோசகர் மாதிரி இருந்துட்டு விலகிட்டார். அவர் விலகினார். அந்த லெட்டரை படிச்சுட்டு சரத்குமார் சூப்பரா எழுதிருக்கீங்க சேகர்னார். திருப்பி சரத்குமார் அதே காரியத்தை பண்ணும்போது அடிக்கடி என்னால் லெட்டர் எழுத முடியாது, அந்த லெட்டரையை உங்க பேரை போட்டு படிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு பதில் என்ன சொன்னாரு? சிரிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப இதுல இருந்து தெரிய அப்படிப்பட்ட சேகர் அங்கதான் என்னோட 2,10,000 பேருக்கு மேல ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. எதுக்கு இந்த 3,000 பேருக்கு இதான் தொங்குறாரு அதுல வேணும்ட்டு வேண்டாம்னு விட்டு போக வேண்டியதானே? நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறீங்க, நல்ல அருமையான கோரிக்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும் நீங்கள் ஒரு மத்திய திரைப்பட தணிக்கைக்குறி வாரிய ஒரு உறுப்பினராக இருப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திரு மோடி அவர்கள் என் மேல வைத்த நம்பிக்கை, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? நான் மாசம் சம்பாதிக்கிறேன்னா கிடையாது. படம் பார்த்தா எனக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? சாதாரணமா நான் 150 ரூபா கொடுத்தேன்னா ஜாலியா ஒரு 200 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கிட்டு ஐநாக்ஸ்ல 1.5 மணி நேரத்துல படம் பார்த்து என்னடா தண்ட படம் சொல்லிட்டு வரவன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து படம், என் டைம் வேஸ்ட். என்னுடைய கேள்விக்கு நேரடி பதிலுக்கே வர மாட்டேங்குது. நேரடி பதில் தான் சொல்றேன். நீங்க வந்து உங்களை நியமித்து தவறு நான் சொல்லவே இல்லையே. உலகம் முழுக்க அதான் நடக்குது. இது அரசியல். மற்றவரை கை நீட்டி விரல் நீட்டி நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு நடிகர் சங்க தலைவரா இருப்பது சரியல்ல, விலகிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட சொல்லுங்க, இதுல எங்க முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கு? 10 பேர் சேர்ந்து முடிவெடுக்கணும்.
10 பேர்ல வீட்டோ பவர் இருக்கு அதுல. சார் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். யூஸ் பண்ண மாட்டேன் நீங்க சொல்றீங்க. ஆனா வாய்ப்பு இருக்கா இல்லையா? வீட்டோ பவர் கிடையாது இதுல. வாய்ப்பு இருக்கு. வீட்டோ பவர் வந்து சேர்மனுக்கு தான். உங்களுக்கே இருக்கு கிடையாது சார். எனக்கு நல்லா தெரியும் சார். நான் விதிமுறைகளை படிச்சிட்டு வந்து பேசுறேன். இருக்கு உங்களுக்கு விதிமுறைகளை படிச்சிருக்கலாம். ஆனா கிடையாது. இல்ல இருக்கு. நீங்க அதுக்கு தான் சார் இந்த மாசம் 30ஆம் தேதி மீட்டிங் இருக்கு. அந்த பவர் இருக்கா இல்லையான்னு கேட்டு அடுத்த மீட்டிங்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போது வரைக்கும் கிடையாது. இல்ல என்னுடைய கேள்வி அதை சொல்லக்கூடிய நீங்கள் இதை ஏன் நீங்கள் வந்து ஏற்க மறுக்கிறீங்க? உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல வரலையா? கண்டிப்பா வரல. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராது. இல்ல எப்படி வரும்? நான் சினிமா ப்ரொடியூசர், நான் சினிமா டைரக்டர். இப்ப நாளைக்கு என் பையன் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் உட்கார மாட்டேன். என் பையன் சம்பந்தப்பட்ட படம் வருதுன்னா ஐ வில் நாட் சிட் இன் தி கமிட்டி. நான் உட்கார மாட்டேன். நான் உட்கார மாட்டேன்னு சொல்லுவேன். இது என் பையன் படம். நாளைக்கு நான் தயாரித்த ஒரு படம் சென்சாருக்கு வருதா, நான் உட்கார மாட்டேன். அதுதான் செய்யணும். அதை செய்யாத போதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ நடிகர் சங்கம்ங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல அந்த தலைவர் விருப்பப்பட்டதை செய்ய முடியும். ஆனா இங்கே தலைவர் இது வந்து பார்லிமெண்டினால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது கட்சி சார்ந்தவர் வந்து அமைக்கப்படும் சார். எல்லா இடத்துலயும் கட்சி சார்ந்தவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுல சொல்றது, இட்ஸ் வாஸ் எ ரிக்வெஸ்ட் டு விஜயகாந்த். அப்போ அவர் வந்து அதோட ஜெனுவினிட்டி அக்செப்ட் பண்ணி ஆனர் பண்ண உடனே நான் கேஸ் போட்டேன்னா சரத்குமார் நகர்ல சரி கேட்கலன்னு விட்டுட்டேன். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான். அப்படி நீங்க ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுப்பிய எஸ் வி சேகர், உங்களுக்கு என்று வரும்போது மட்டும் நீங்கள் அதை இல்ல சார் சார்பா பாக்குறீங்களோ? 2004ல when I joined ADMK, அப்போ நான் இதே போஸ்ட்ல இருந்தேன், சென்சார் போர்டு. அப்போ ஜெயலலிதா அவங்களை கேட்டேன், சென்சார் போர்டு உறுப்பினராக இருக்கேன், நாளைக்கு இது ஏதாவது பிரச்சனை வருமா, நான் இருக்கட்டுமா விலகிட்டோமான்னு கேட்டேன். விலகிடுங்கன்னாங்க. உடனே ரிசைன் பண்ணேன். எனக்கு கொடுத்த பொசிஷன் கொடுத்ததே மோடி. அப்புறம் யாரை போய் கேட்டு விலகிறது? என்னத்துக்கு விலகணும்? என் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்க, நான் தப்பு செய்ய மாட்டேன்னு. அதுக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல எனக்கு வந்து நீங்க எப்படி கேட்டாலும் எனக்கு இதுக்கு மேல பதில் தெரியல. இல்ல அதே போன்றே ஒரு நடிகர், அரசியல் தலைவர், இது மாதிரி ரெண்டு பயணம் போயிட்டு இருக்கீங்க. இப்ப இரட்டை பயணம் போயிட்டு இருக்கு. குடும்ப தலைவன், அது பொதுவா இருக்குது. கணவன். இல்ல பொதுவா இந்த பொது வாழ்க்கையில நடிகரா அறியப்பட்டிருக்கீங்க, அரசியல் தலைவரா இருக்கீங்க. எது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை தருது? எனக்கு வந்து திருப்தியை தருது ஒரு நாடக நடிகங்கிறது தான் எனக்கு திருப்தியை தருது. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நான் வருஷத்துக்கு ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறேன், புக்ஸ் வாங்கி தரேன், 200 பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அப்புறம் மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிணங்களை வந்து கவர்மெண்ட் மார்ச்சர்லேருந்து கொண்டு வந்து சொந்த செலவில் அடக்கம் பண்ணுறேன். இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா அதெல்லாம் என்னுடைய மன திருப்திக்காக நான் பண்ணுறேன். அதில் நாடகத்தில் வர பணத்தை தான் இதில் பண்ணேன். அரசியல்ங்கிறது வந்து என்னுடைய பாப்புலாரிட்டியை ஒரு நல்ல அமைப்புக்கு யூஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்களை கவர்ந்த 2 தலைவர்களா நீங்க சொன்னது வந்து ஒன்னு ஜெயலலிதா, இன்னொன்னு நரேந்திர மோடி. முன்னாடியே 2 பேரையும் எப்படி ஒப்பீடு செய்வீங்க? ஜெயலலிதா 1 என்றால் நரேந்திர மோடி அவர்கள் 10 குணாதிசயங்கள்லயே அவ்வளவு பவர்ஃபுல் அவர் நரேந்திர மோடி. எஸ். அதனால்தான் அவர் இந்தியாவுக்கு தலைமை தாங்கிறார், இவங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்க. ஜெயலலிதா மீண்டும் அழைப்பு கொடுத்தால் அதிமுகவில் சேர மாட்டேன். காரணம் என்ன? இதே மாதிரி பிரச்சனை வரும் மறுபடியும் அடுத்த வாரமே. பாரதிய நடுவுல வந்து ஒரு தடவை நானே லெட்டர் கொடுத்தேன். எப்போ கொடுத்தேன்னு சொன்னா, இந்த மாதிரி எந்த கட்சியிலையும் சாராமல் இருந்த பொழுது அப்போ சசிகலாவை நான் நீக்கிட்டேன்னு சொன்னாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு சனி பயிற்சியும் ஜெயலலிதா அவர்களுக்கு சசி பயிற்சியும் நடந்திருக்கு, இது நல்லது, இது நாங்கள் வந்து என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய எல்லாரும் சார்பாகவும் இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் உங்களுடன் இணைந்து பணியாற்ற மீண்டும் விருப்பப்படுகிறேன், நீங்க வாய்ப்பு கொடுத்தா சேர்றேன். நீங்க சசி பயிற்சின்னு சொல்லும் போது அப்ப சசிகலா தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாங்களா? அவங்களுக்கு வெளியில பேச எவ்வளவு பத்திரிக்கை நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்க குறிப்பிட்டு சொன்னதுக்காக நான் அவங்களுக்கு என்ன லெட்டர் சொன்னேன், அது ஏன் நியாயமா எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டாம், நான் சொல்றதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதுல ஒன்றும் எந்த ஐயோ நான் ஏதாவது லாபம் சம்பாதிக்க போனேன்னா ஓகே, அது மாதிரி இல்லை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் when I was ஒரு இடத்துல இருந்து விளக்கப்படும் போது அவங்க திருப்பி எடுத்துக்கிறது ஒரு பெருமை தான். ஆனால் திருப்பி விளக்கப்பட்டா அப்புறம் அது ரொம்ப அசிங்கப்பட்டுரும். சரி, இருந்தாலும் என்னுடைய கடைசி கேள்வி, உங்கள் எதிர்கால திட்டம் என்ன? என்னுடைய எதிர்கால திட்டத்தில் நான் இப்போ வந்து ஃப்ரீ IAS IPS அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், வசதி இல்லாத மாணவர்களுக்காக ஃப்ரீ IAS IPS அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். அதுக்கு ஏன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வேணும், நல்லவர்கள் செய்கிறேன்னு இருக்காங்க, சரியான உறுப்பினர்களை போடணும். நாளைக்கு திருப்பி நடிகர் சங்கம் மாதிரி அந்த குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்துடக்கூடாது. நிச்சயமாக எங்கள் அரங்கிற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி எஸ் வி சேகர். வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி,
வணக்கம்.